பூசாரி கொலை வழக்கில் தற்பொழுது இபிஎஸ் சகோதரர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜ்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள டி கல்லுப்பட்டியைச் சேர்ந்தவர் நாகமுத்து. இவர் கைலாசப்பட்டியில் உள்ள கைலாசநாதர் கோயிலில் பூசாரியாக இருந்தார். கோயில் கடை ஒதுக்குவது தொடர்பாக தலித் சமூகத்தைச் சேர்ந்த நாகமுத்துவுக்கும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரருமான பெரியகுளம் முன்னாள் நகர்மன்ற தலைவராக இருந்த ஓ ராஜாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதில் நாகமுத்து தாக்கப்பட்டார். இதில் மன உளைச்சல் அடைந்த பூசாரி நாகமுத்து கடந்த 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து இவரை தற்கொலைக்கு தூண்டியதாக கோயில் அறங்காவலரும் பெரியகுளம் முன்னாள் நகரசபை சபை தலைவருமாக இருந்த ஓ ராஜா, தென்கரை பேரூராட்சி முன்னாள் தலைவர் பாண்டி உள்பட 7 பேர் மீது பெரியகுளம் தென்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுப்படி கடந்த 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் இந்த வழக்கு திண்டுக்கல் மாவட்ட பட்டியல் வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் சிறப்பு அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி முரளிதரன் முன்னிலையில் நடந்து வருகிறது. வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே பாண்டி இறந்து விட்டார். மீதமுள்ள 6 பேரும் மீதான வழக்கு தொடர்ந்து நடந்திருந்தது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஓ ராஜா, மணிமாறன், சிவகுமார், ஞானம், லோகு, சரவணன் ஆகியோர் நிபந்தனையற்ற ஜாமீனில் இருந்த காரணத்தினால் வழக்கு விசாரணையின் போது மட்டும் திண்டுக்கல் பட்டியல் வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகி வந்தனர். இந்த வழக்கில் 23 சாட்சியங்கள் விசாரணை செய்யப்பட்டனர். மேலும் 4 தடயங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் நீதிபதி முரளிதரன் வழக்கு தீர்ப்பை இன்று வழங்குவதாக கூறி ஒத்திவைத்தார். மேலும் வழக்கில் தொடர்புடைய ஓ ராஜா உள்ளிட்ட 6 நபர்கள் மற்றும் அவரது வழக்கறிஞர் இன்று ஆஜராக வேண்டும் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து இன்று ஓ ராஜா உள்ளிட்ட 6 பேரும் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகினர். நீதிபதி முரளிதரன் குற்றம் சுமத்தப்பட்ட 6 பேரின் மீதான குற்றம் சரிவர நிரூபிக்கப்படாத காரணத்தினால் 6 பேரும் விடுதலை செய்வதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து 6 பேரும் விடுதலை செய்யப்பட்டனர். கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் நடந்து வந்த இந்த வழக்கு 12 ஆண்டுகளுக்கு முன் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் 8 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது திமுக ஆட்சியில் ஓ ராஜா உள்ளிட்ட 6 பேரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அர்ணேஷ், விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.